Greetings everyone. நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பீட்டர் ஹிக்ஸ் won the Nobel Prize for Physics in which year அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இயர் அப்படின்னு பார்த்தோம்னா 2013 இவருக்கு அவார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஹிக்ஸ் போசான் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ த காட் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை தான் வந்து நம்ம காட் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை இவர் எப்போ கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா 1964 வந்து கண்டுபிடிச்சிருப்பார். 1964 கண்டுபிடிச்சிருந்தாலும் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இதெல்லாம் லேட்டராக தான் ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அதனால தான் இவருக்கு 2013 வந்து இந்த நோபல் பிரைஸ் ஃபார் பிசிக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ரீசெண்டாக இறந்துட்டாரு. அந்த ஒரு பேக்ரவுண்டில் தான் இந்த கொஸ்டினை பார்க்குறோம். அடுத்தது, சைமன் ஹாரிஸ் became the youngest prime minister of which country அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரியோட யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அயர்லாண்டோட யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டராக வந்திருக்காங்க 37 இயர்ஸ் ஆஃப் ஏஜில். அடுத்தது, who has become the oldest tennis player to be number 1 in the men's singles rankings. So men's singles அப்படிங்கறத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. oldest tennis player to become number 1 in men's singles அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நோவாக் ஜோகோவிச். நெக்ஸ்ட் மந்த் இவருக்கு 37th பர்த்டே வரப்போகுது. ஸோ அதனால இவர் தான் வந்து ஓல்டஸ்ட் பிளேயராக இருக்க போறாரு. சரிங்களா? இதுவே மென்ஸ் டபுள்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா ரோஹன் போபன் தான். ஓகேங்களா? இவர் 42 வயசுல வந்து நம்பர் 1 பிளேஸ்க்கு வந்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ நோவாக் ஜோகோவிச்சை வச்சு பார்க்குறப்போ நமக்கு அதிக நாள் நம்பர் 1 பொசிஷன்ல இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நோவாக் ஜோகோவிச் தான். ஆல்மோஸ்ட் 420 வீக்ஸ் வந்து இவரு நம்பர் 1 பொசிஷன்ல இருந்திருக்காரு. அதே மாதிரி 24 கிராண்ட் ஸ்லாம் வந்து வின் பண்ணியிருக்காரு. கிராண்ட் ஸ்லாம் இந்த சென்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியன் ஓப்பன், அடுத்தது பிரெஞ்சு ஓப்பன், அதுக்கப்புறம் விம்பிள்டன், கடைசியா யூஎஸ் ஓப்பன். ஸோ இந்த ஒரு ஆர்டர் தான் வந்து நம்ம கிராண்ட் ஸ்லாம், இந்த ஓப்பன்ஸை மட்டும் தான் நம்ம கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது மாதிரி 24 கிராண்ட் ஸ்லாம் வின் பண்ணியிருக்காரு. அதுலயும் இவர் தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? நிறைய கிராண்ட் ஸ்லாம் வின் பண்ணது யாருன்னா நோவாக் ஜோகோவிச் தான். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், India has gained operational control over the Sittwe port. Sittwe port is in which country அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரியில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மியான்மர்ல வந்து இருக்கு சித்வே போர்ட். இதே மாதிரி இன்னொரு போர்ட்டுக்கு நம்ம ஒரு ஆப்ரேஷன் கண்ட்ரோல் வச்சிருக்கோம். அது என்ன போர்ட்னா சபாஹர் போர்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சபாஹர் போர்ட் இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஈரான்ல வந்து இருக்கு. சென்ட்ரல் ஏசியாவை வந்து ஆக்சஸ் பண்றதுக்காக தான் நம்ம இந்த சபாஹர் போர்ட்டை ஆப்ரேஷனல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கு. ஓகேவா? அங்க ரயில்வே லைன்லாம் கூட நம்ம பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், who has been appointed as the member of 16th Finance Commission recently அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. மெம்பர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மனோஜ் பாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அரவிந்த் பனகாரியா அப்படிங்கிறவர் இவர் தான் வந்து சேர்பர்சன் 16th Finance Commissionோட சேர்பர்சனாக வந்து இருக்காரு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின் வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.